வர்பலா ஃப்ளோஃபார்ம்னு சொல்லிட்டு இந்த கட்டுமானங்கள் வந்து இங்க வந்து ஒரு 700 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு கொள்ளளவு கொண்ட தொட்டி இருக்கு. எங்க பண்ணையிலேயே வளர்ந்துட்டு இருந்த காங்கிரேஜ் பசுவோடைய கொம்பு. இது நம்ம மரத்து பயிரில் இருக்கும்போது நம்ம மரங்கள்லாம் இருக்குது, அந்த இடத்துல போகும்போது ஒரு கொம்பு மட்டும் உடஞ்சி தவறி விழுந்துட்டுது பசுகிட்டு இருந்தேன். இதுதான் சாண மூலிகை உரம். இதை வந்து ஆங்கிலத்தில் சிபிபின்னு சொல்லுவோம். இந்த இந்த சாண மூலிகை உரத்தை பயன்படுத்துறதுக்கு என்னென்ன இடுப்பொருள், இதில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இந்த முட்டை வட்டுத்தூள் எதுக்குன்னு சொன்னாக்கா, கால்சியம் சத்து இயற்கையிலேயே வந்துட்டு சுண்ணாம்பு சத்து வேணுன்றதுக்காக முட்டை வட்டுத்தூள். இந்த ராக் பாஸ்பேட்டோட இது கல்லோடைய இதுக்கு வேண்டிட்டு அதில் கலக்குறது. அந்த மாதிரி கலந்து 1 கிராமுக்குள்ள எடுத்து நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது 32,000 ஃபேமிலிஸ் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அந்த சாண மூலிகை உரத்துல இருக்கு. சிபிபின்னு சொல்லக்கூடியதுல இது வந்து கொம்பு சாண உரம். இந்த கொம்பு சாண உரம் எப்படி தயாரிக்கிறதுன்றதும், இதுக்கு வந்து BD 500 பேரு. இந்த கொம்பு சாண உரம் வந்து ரொம்ப கம்மியா பயன்படுத்தக்கூடியது. இது நல்ல காப்பி தூள் போல இருக்கும். இதுல வந்து 48 மில்லியன் நுண்ணுயிரிகள் இதுல இருக்கு. இந்த